தொகுதி மறுவரையறை கூட்டம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டத்தை எதிர்த்து பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னதாக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். திரு ராஜீவ்காந்தி அவருடைய விமர்சனத்துக்கும் சேர்த்தே உங்களுடைய பதிலை பதிவு செஞ்சது. ஆடு நடையுது என்று ஓனாய் கவலைப்படுகிற கதையாய் உள்ளே பெரியாறு குறித்தும் கர்நாடக சிக்கல் குறித்தும் திரு அண்ணாமலை அவர்கள் கவலைப்படுவது வேடிக்கையாக இருக்கிறது. எத்தனை நாள் எங்கே ஓடி ஒளிந்தார் என்று தெரியவில்லை. நீண்ட நெடிய காலங்களாக அரசியல் சட்டங்களாலும் உச்ச நீதிமன்றங்களாலும் தீர்ப்பாயங்களாலும் தீர்வு கொடுக்கப்பட்டிருக்க பிரச்சனைகளை ஒரே நாள்ல வந்திருக்க அண்ணாமலை இன்னைக்கு நாங்க தீர்க்கணும் போய் சொல்றதுதான் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது. அவருக்கு டீ லிமிட்டேஷன் குறித்து தமிழ்நாட்டு மக்கள் பேசிவிடக் கூடாது, எதிர்கட்சிகள் ஜனநாயக கருத்தை உண்டாக சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடு நடைன்னு ஓனாய் வளர்ப்புற கதையா திரு அண்ணாமலை கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிற அதிகாரம் முந்தைய அரசு தான் இருக்கிறது என்று நேற்று மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. நடத்திய ஜாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இத்தகைய தீர்ப்புகளுக்கு பின்னாடியே அதாவது காங்கிரஸ் முற்றுமுதமாக எதிர்க்கிற ராஜீவ்காந்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய முதல் ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை தனியார் விடுதியில் தொடங்க இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தினுடைய தலைவர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள், அரசியல் கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாங்க இப்ப லட்சுமி சொன்னது மாதிரி நீங்க அண்டை மாநில பிரச்சனைகளோடு எப்போது திராவிட முன்னேற்ற கழகம் சமரசம் செய்வது ரொம்ப முக்கியம். காவிரி நதிநீர் சிக்கலாகட்டும், முல்லைப்பெரியார் நதிநீர் சிக்கலாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமோ ஆண்ட முன்னாள் கட்சிகளோ எந்த இடத்தையும் சமரசம் அல்ல. மக்கள் மன்ற போராட்டத்திலும் சட்டமன்ற போராட்டத்திலும் போராடி வென்றிருக்கிறது. கடந்த காலங்களில் இரட்டை நிலைப்பாடு எடுத்து கடந்த காலங்களில் மௌனமா இருந்து கடந்த காலங்களில் துரோகம் பண்ணது பாஜக தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களிலும் நாங்கள் எங்கள் நிலைப்பாடை தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் பேசி எடுத்திருக்கிறோம். இப்போது ஏன் நாங்கள் அதை பேசுகிறோம் என்றால் எங்களுடைய ஜனநாயக உரிமை பாதிக்கப்படும். ஏன்னா அண்ணாமலை வாய்ந்து இருக்கிறாரு, தமிழிசை வாய்ந்து இருக்காங்க, ஏன் அமித்ஷாவும் மோடி வாய்ந்து இருக்க மாட்டேங்கிறாங்க? பாராளுமன்றத்தை இத்தனை பேர் போராடுறோமே, ஏன் பிரதமர் கூப்பிட்டு இல்லைங்க அது ஏற்கனவே விகிதாச்சார அடிப்படையில் 7.1 இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? எங்களுக்கு என்ன சிக்கல்னா 50 விழுக்காடுக்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று சொன்ன போது ஒன்றிய அரசு இடஒதுக்கீடுல எங்களுக்கு நான் கேட்ட இடஒதுக்கீடு வரைக்கும் வரல. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷனை கொண்டு 100 சீட்னா 110 சீட் ஆக்கிக்கீங்க, 200 சீட்டா 220 ஆக்கிங்கன்னு 10 விழுக்காட வேலை வாய்ப்பை உண்டு செய்து அரசியல் சட்டத்தை விரோதமா செய்த ஒரு கட்சி நீ 7.1 நீங்க தமிழ்நாடு வச்சுக்கோங்க, ஆந்திராலாம் வச்சுக்கோங்க, ஆனா யூபி பீகாருக்குன்னு சில ப்ரிவிலேஜ் கொடுத்துருவோம்னு உறுதியா கொடுப்பாங்க. ஏன்னா வாக்கு வங்கி அரசியல்ல யூபி பீகாரை நம்பிதான் தன் தத்துவத்தை யூபி பீகார் மக்கள் ஏத்துக்கிறாங்க. தன்னுடைய சனாதனத்தை, தன்னுடைய மதச்சார்பின் அதாவது ஒரு மத கோட்பாடை அந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்வது என்பதில் மோடி உறுதியாக இருக்கிறார். அந்த பயம் எங்களுக்கு இருக்கிறது. அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்கான நேரமாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. அதனால்தான் எங்க தலைவர் கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே டீலிமிட்டேஷன் என்ற ஒன்று நடந்தாலும் கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படாதுங்கிறத சொன்னாரு. எஸ், அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படாது. எஸ், நாங்க கேட்போம் தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்லல, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு குறையாது. அப்படி இருந்தா யூபி பீகாருக்கு கூடுமா? நீங்க கேள்வியே தானே. யூபி பீகாருக்கு கூடுனா என்னன்னா நாளைக்கு இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி மாறும், நாளைக்கு இந்தியாவுடைய மதமாக இந்து மதம் மட்டுமே மாறும், நாளைக்கு இந்தியாவுடைய கலாச்சாரமாக வடக்கு கலாச்சாரம் மட்டும் மாறும், நாளைக்கு இந்தியாவுடைய முகமாக யூபி பீகார் மட்டுமே மாறும், நாளைக்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்திற்குரிய கூட்டாட்சி தத்துவம் பால்பட்டு போகும். எங்களுக்கு அந்த கவலை இருக்கு எங்களுக்கு. நீங்க அமித்ஷா அவர்கள் இதுவரை வாய் திறந்து தமிழ்நாடு கேரளாவுக்கு குறையாதுங்க, ஆனால் யூபி பீகார் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுங்க. இவங்க நான் மீண்டும் சொல்றேன், 1971 கணக்கெடுப்பின்படி எடுத்து போய் நிற்பார்கள். அன்னைக்கு பாவங்கம்பாங்க. இது மக்கள் தொகையே கணக்கெடுக்க நீ வேலை இல்லை. இது கூட்டாட்சி தத்துவத்தின்படி மாநிலம் இன்னும் சொல்லப்போனா அரசியல் சட்டம் கொஞ்சம் இன்னும் பின்னோக்கி சீராய்ச்சி செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு 2 தான், மணிப்பூருக்கு 2 தான், மேகாலயாவுக்கு 2 தான் என்கிற மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் தான் பேசப்பட வேண்டும். தொடர்ந்து பேசலாம்.